ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா லெசன் 1ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1.7 பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 சார்ஜஸ் இருக்குது. அந்த 2 சார்ஜஸோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம XY ஆக்சஸில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த XY ஆக்சஸில் இருக்கக்கூடிய சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து உங்களுக்கு கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதோட ரிசல்டன் வெக்டார் பார்த்தீங்கன்னா EA. ஓகேயா, ஸோ அந்த EA வெக்டார் பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு டயகனல் பாசிங்கில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக E1ஓட எலக்ட்ரிக் ஃபீல்டோட குவான்டிட்டி என்ன, அண்ட் தென் E2ஓட எலக்ட்ரிக் ஃபீல்டோட குவான்டிட்டி என்ன, ரிசல்டன் குவான்டிட்டி என்ன, அதை தான் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதில் கிவன் டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்களேன். Q1 Q2 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலர் சார்ஜஸ் தான், +1 மைக்ரோ கூலுமாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா R1 = R2, அதோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஆர்ஜின் பாயிண்ட்லேருந்து அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மில்லிமீட்டராக இருக்குது. இப்போ நம்ம எதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோன்னா E1 ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். E1 வெக்டார் = 1/4πε0 Q1 / R1² J cap. ஓகே, தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E2 பாருங்களேன். E2 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி X ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்குது, I cap டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதுக்கான வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். E1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/4πε0 Q1 R1² J cap. ஓகே, 1/4πε0 உங்களுக்கு நல்லாவே தெரியும், 9 × 10⁻9. Q1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 × 10⁻6 டிவைடட் பை 2 × 10⁻3 ஹோல் ஸ்கொயர் J cap. ஓகே, ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா E1 வெக்டார் = 2.25 × 10⁻9 J cap கிடைக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா E2 ஐடென்டிஃபை பண்ணுறேன். சிமிலர் ஃபார்முலா தான், 1/4πε0 Q2 / R2² I cap. ஸோ வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணோம்னா = 9 × 10⁻9 × 1 × 10⁻6 2 × 10⁻3 the whole square I cap அப்படின்றது கிடைக்குது. இப்போ ரெண்டுமே டிவைட் பண்ணால் E2 = 2.25 × 10⁻9 I cap அப்படின்றது கிடைக்குது. ஓகே, இந்த JI அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொண்டு போய் இந்த கிடைச்ச வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா 2.25 × 10⁻9 I cap. and then பார்த்தீங்கன்னா 2.25 × 10⁻9 J cap. ஸோ இது ரெண்டுமே காமனாக இருக்கனால அது ரெண்டுமே நம்ம வெளியே எடுத்துட்டோம். E1 E2 E1 + E2ல் நம்ம வெளியில் எடுத்துட்டோம். அப்படி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ரிமைன் என்ன இருக்கும், 2.25 × 10⁻9 I cap + J cap. இந்த வேல்யூஸை நம்ம மார்க் பண்ணுறோம். ஆக்சுவலாக டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு EAவை நான் செய்கிறேன், நான் மார்க் பண்ணுறேன். அப்படி மார்க் பண்ணேன்னா ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுப்போம். அப்போ 2.25 × 10⁻9 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ரிமைன் என்ன இருக்குது, I cap அண்ட் J cap இருக்குது. அது ரெண்டுமே யூனிட் வெக்டார் தானே, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். இப்போ அதை நம்ம ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம்னா √1² + 1² கிடைக்கும். ஸோ 1² என்னது, இட்ஸ் a 1 அப்போ ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா என்ன வந்துடும், உங்களுக்கு 2ன்றது கிடைக்கும், √2 அப்படின்றது கிடைக்கும். அப்போ 2.25 × 10⁻9 × 2 √2 அப்படின்றது கிடைக்குது. ஸோ இப்போ கிடைச்ச வேல்யூலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், EA வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுறோம். எப்படி EA வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, நம்ம கிடைச்ச அந்த மார்க் பண்ண வேல்யூ இருக்குல்ல, அந்த மார்க் பண்ண வேல்யூவை EAவோட டிவைட் பண்ணோம்னா, ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்க EA வேல்யூவோட நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், EAவோட ஆக்சுவல் வேல்யூ கிடச்சிரும். ஓகே, அப்போ 2.25 × 10⁻9 I cap + J cap டிவைடட் பை 2.25 × 10⁻9 √2 = என்ன வரப்போகுது, I cap + J cap டிவைடட் பை √2ன்றது கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் சிமிலர் டேர்ம்னால கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன் டேர்ம் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜ் வந்து அந்த இடத்துல ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சுனா, ஆக்சுவலாக EA டைரக்ஷனில் டெஸ்ட் சார்ஜ் வச்சுனா அது என்ன மாதிரி ஆக்ஸலரேட் ஆகும், ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதோட குவான்டிட்டி என்ன, அதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா AA = F/m தெரியும் உங்களுக்கு ஃபார்முலா, F = ma. ஸோ அந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ரிப்ளேஸ் பண்ணி நம்ம இப்படி கொண்டு வந்திருக்கோம். அப்போ Fன்றது என்ன, QE, திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா QEA / m. ஸோ எம்மோட வேல்யூ உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எஃபோட வேல்யூ, Qவோட வேல்யூலாம் நம்மளுக்கு தெரியும். Q is 1.6 × 10⁻−19 × 2.25 × 10⁻9 I cap + J cap. E வெக்டார் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ தான் போடணும். ஓகே, தென் மாஸோட வேல்யூ பாருங்கள், 9.1 × 10⁻−31. ஓகே, நம்ம எடுத்துக்கிட்டது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜோட வேல்யூவை நம்ம அந்த இடத்துல வைக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை, நெகட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானோட வேல்யூ அந்த இடத்துல நம்ம வைக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ AA = என்ன கிடைக்க போகுது, அதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா -3.956 × 10⁻20 I cap + J cap
நியூட்டன் கிலோகிராம் -1 அப்படின்றது கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த சார்ஜ் எந்த அளவுக்கு ஆக்சலரேட் ஆகுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஒரு எலக்ட்ரான் அந்த இடத்துல வச்சோம்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆக்சலரேஷன் ஆகும் அப்படின்றத இந்த வேல்யூ மூலமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்தர் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.